ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் நோட்ஸ் அண்ட் நோசஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எந்த பர்ஃப்யூம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெர்சாஷே போர் ஓம் ஓது தலத். இந்த பர்ஃப்யூம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இன்டெப்த் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்ஃப்யூம் லான்ச் ஆன டேட் பார்த்திங்க அப்படின்னா 2008 மேட் இன் இட்டாலி. இடிடி கான்சன்ட்ரேஷன் தான். இதுதான் பாக்ஸோட லுக். மேலே அதோட லோகோ, பேர், பர்ஃப்யூமோட நேம், கீழே எந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 100 ml. ரைட் சைடில் பார்கோட், அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷன். லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் கோட், எக்ஸ்பைரி, அப்புறம் சம் இன்ஃபர்மேஷன். டாப்பில் பார்த்தீங்கன்னா வெர்சாஷேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டை என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீ-த்ரூ பாட்டில் தான். பார்க்க முடியும் நம்ம உள்ளே இருக்க ஜூஸை நல்லாவே. இதுதான் வெர்சாஷே போரோமோட பாட்டில். அதோட லோகோ இங்கே என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்ச் கோட், அப்புறம் எக்ஸ்பைரி, அப்புறம் அதோட கான்சன்ட்ரேஷன், அப்புறம் சம் மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷன். கேப்பில் பார்த்தீங்கன்னாலுமே வெர்சாஷேன்னு சொல்லிட்டு என்கிரேவ் பண்ணியிருக்காங்க கேப்லேயுமே. கேப் ஒரு பிளாஸ்டிக் கேப் தான். இங்கேயுமே இந்த பாட்டிலில் சைடில் அந்த இது என்கிரேவ் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு சேம் பேட்டர்னில் இருக்கும். இன்சைடில் எதுவுமே இல்லை. ஒரு மேக்னெட்டிக் நான் மெட்டலிக் கேப் தான். மெட்டல் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தான் கொடுக்குது இதுக்கு. இதோட ஆட்டோமைசர் ஸ்ப்ரேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் உள்ள பிளாக். பர்ஃப்யூமோட ஜூஸ் ஒரு ப்ளூ, ஒரு லைட் ப்ளூ, அந்த மாதிரி ஒரு கலர் தான். ஸோ இந்த பர்ஃப்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெஷ், க்ளீன், அப்புறம் மஸ்க், சிட்ரஸ். இதில் மெயினே இவ்வளோ தான். இந்த பர்ஃப்யூமில் இதுதான். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு நல்ல சென்ட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஒரு நல்ல ஒரு க்ளீன், ஒரு சோப்பி, அப்புறம் ஒரு ஃப்ளோரல், அப்புறம் ஒரு க்ரீன், அக்வாட்டிக், சிட்ரஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம். இதில் இருக்க சென்ட் ப்ரொஃபைலில் இருக்க நோட்ஸ் வச்சு அதில் ஒரு நோட்னால இந்த பர்ஃப்யூம் ஒரு சோப்பி ஃபீல் கொடுக்கும். ஆனால் அது நல்லாவே இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்கும். அப்புறம் இதில் இருக்க டாக்கோபின் ஒரு க்ரீமி ஃபினிஷ் கொடுக்கும் ஓவராலாக. ஏன்னா இது பேஸ் நோட்டில் டாக்கோபின், மஸ்க், ஆம்பர் தான் இருக்குது. அப்போ அதுதான் ட்ரை டவுன்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். அது ஒரு க்ரீமியான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த பர்ஃப்யூமுக்கு கண்டிப்பாக. என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா ஓப்பனிங் ஒரு சிட்ரஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு சோப்பி ஃபீல், அப்புறம் ஒரு ஃப்ளோரல், அப்புறம் லிட்டில் பிட் வுட்டி, அப்படியே ஆரம்பித்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற ஒரு பர்ஃப்யூம்
இன்னொன்று கேட்டிங்கன்னா ரொம்ப இதை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவுமே இருக்கும், நம்ம மேலே ஸ்மெல் பண்ணும். காம்ப்ளிமெண்ட் கேட்டிங்க அப்படின்னா மாட்ரேட் தான். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆகாததுனால தான் இது மாட்ரேட். பட் நீங்கள் ஓவர் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி கேட்பாங்க, என்ன பர்ஃப்யூம் அடிச்சிருக்குன்னு கேட்பாங்க. எனக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து கிடச்சிருக்கு, இந்த பர்ஃப்யூமில் கிடச்சிருக்கு, கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட இந்த பர்ஃப்யூம் நான் அடிச்சுட்டு நான் என் தம்பியை பார்க்க போனேன். அப்போ என் தம்பி கூட கேட்டான் என்ன பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு சென்ட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம். இதோட சென்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சிட்ரஸ், அரோமேட்டிக், ஃப்ரெஷ் ஸ்பைசி, ஃப்ளோரல், ரோஸ், க்ரீன். ஒரு அவுட் ஆஃப் த ஷவர் இல்லைனா ஒரு க்ளீன் அந்த மாதிரி இருக்கும் இந்த சென்ட் ப்ரொஃபைல் வந்து. ஏன்னா இதில் இருக்க நோட்ஸ் அப்படி அந்த சிட்ரஸ் நோட்ஸ் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த பர்ஃப்யூம் இருக்க நோட்ஸ் வந்து. அதேமாரி இது எவ்ரிடே வேர் பண்ணலாம். ஒரு இது லான்ச் ஆனது வந்து ஏதோ 2008 தான். ஆனால் இப்போ வரைக்குமே இது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ரிவ்யூ நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதை பற்றி ஒரு நல்ல ரிவ்யூ கிடைக்கும். இவ்வளோ வருஷம் ஆகியுமே இதுக்கு ஒன்றுமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இந்த வெர்சாஷே போரோமுக்கு. ஏன்னா ஒரு லைட் வெயிட்டான பர்ஃப்யூம் தான், ஒரு இன்னஃபென்சிவான பர்ஃப்யூம் தான், ஆனால் நல்லாவே இருக்கும், நல்லாவே ப்ரொஜெக்ட் பண்ணும், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், ஆனால் ப்ரொஜெக்ஷன் இருக்காது. அதுதான் இதோட மைனஸ். பர்ஃபார்மன்ஸ்னு வந்து பார்த்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு மைனஸ் தான். அதான் ஏன்னா ப்ரொஜெக்ட் பண்ணல, இன்னொன்று சியாஜ் இல்லை, லாஞ்சிவிட்டி கம்மின்றதுனால தான் இது மைனஸாக எடுத்துக்கலாம். தவிர்த்து மற்றபடி இந்த பர்ஃப்யூம் ஒரு நல்ல பர்ஃப்யூம் தான். இதோட டாப் நோட் பார்த்தீங்க அப்படின்னா லெமன், பர்கமாட், நிரோலி, ரோஸ்டெமை. மிட் நோட்டில் பார்த்தீங்கன்னா அயஸ்தின், சீடர், கிளியர் சேஜ், ஜெர்னியம். பேஸ் நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்கோபின், மஸ்க், ஆம்பர். இந்த ஓப்பனிங் பர்கமாட் சிட்ரஸ்லேருந்து பேஸ் நோட் வரைக்குமே ஒரு நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃப்யூம் தான். லாஞ்சிவிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் தான் இந்த பர்ஃப்யூம் வந்து பின்னாடி இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ஒரு 4 to 5 hours தான் எனக்கு கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கிறது தான் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா என்னோடய ஸ்கின்க்கு வந்து கேட்டிங்கன்னா ஒரு 4 to 6 hours தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் வந்து இது ஏசிலேயோ இல்லை ஒரு கூலிங்கான இடம் இல்லை ஒரு மழையில் இல்லை வின்டர் டைம்லலாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடித்தது கூடமே தெரியாது, உடனே அதோட இதுவாக்கிட்டோம். ஏன்னா இது ஹீட்டில் தான் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமே. மற்றபடி ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு நைட் டைம்லாம் அடிச்சுட்டு போகிறீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, நீங்கள் பர்ஃப்யூம் அடிச்சிருக்க மாதிரியே தெரியாது. அதுதான் இதோட ஒரு மைனஸும் கூட. இன்னொன்று இதை ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம முன்னொரு தடவை அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ காலையில் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு மதியம் மறுபடியும் திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதோட ஒஸ்டான திங். கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா ப்ரொஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hourக்கு தான், அதுவும் ஆஃப் ஃபீட் தான் ப்ரொஜெக்டே ஆகும். சியாஜ் வந்து நோட்டிசபிள் தான், ரொம்ப பெருசாலாம் யாருக்குமே தெரியாது. காம்ப்ளிமெண்ட் கெட், அதாவது நீங்கள் இப்போ ஸ்கூலில் இருக்கீங்க இல்லை காலேஜில் இருக்கீங்க, அப்போ பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கும்போது அவங்களுக்கு ஏன்னா ஸ்கின் சென்ட் மாதிரி ஆகிடும், அப்போ அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணால் காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சென்ட் ட்ரையல் வச்சு ஒரு சியாஜ் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்காது. சியாஜ் வச்சு நீங்கள் நடந்து போகும்போது என்ன பர்ஃப்யூம் இருக்கும்னு கேட்பாங்கல்ல, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பர்ஃப்யூம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த பர்ஃப்யூமுக்கு கேட்க மாட்டாங்க. அது ஒரு மைனஸ் தான். இது இன்டோரில் எத்தனை ஸ்ப்ரே அடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 6 ஸ்ப்ரே அடிக்கலாம். ஏன்னா இது ஒரு லைட் வெயிட் தான், தாராளமாக ஒரு 6 ஸ்ப்ரேஸ் வரைக்கும் அடிக்கலாம்.
அவுட்டோரில் கண்டிப்பாக ஒரு 8லேருந்து ஒரு 12 இல்லை 10 அடிச்சிங்கன்னா தான் இது ஓரளவுக்காவது இருக்கும். ஐ8ல் பர்ஃபார்ம் பண்ணுற சென்ட் இருந்தாலுமே இது ஒரு சம்மர் டைம் ஃப்ரேக்ரன்ஸ் தான். சம்மரில் ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ணலாம் இந்த பர்ஃப்யூமை. ஸோ இதோட ஆட்டோமைசர் டெஸ்ட் பண்ணலாம் இப்போது. இது நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஹெவியாக தூரமாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு ஸ்ப்ரேலே வந்து எவ்வளோ தூரம் கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னால் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அந்த பர்கமாட்டையும் ரோஸுமே ஃபீல் பண்ண முடியுது இப்போது. ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒரு உங்கள் கலெக்ஷனில் ஒரு சம்மர் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பிகினர் ஃப்ரெண்ட்லி தான், பிளைண்ட் பை தான். இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளஸ் வந்து இது நீங்கள் எவ்ரிடே வேர் பண்ணலாம். அப்புறம் யூனிக்காக இருக்கும், ஸ்மெல்லு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதை நான் மறந்துட்டேன் இனிஷியலாக சொல்கிறதுக்கு. ஸ்மெல்லு வந்து யூனிக்காக இருக்கும். அப்புறமேட்டா வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. என்ன பர்ஃப்யூம் அடிச்சிருக்கீங்கன்னாவது கேட்பாங்க. அப்புறம் அவுட்டோருக்கு இந்த பர்ஃப்யூம் கண்டிப்பாக செட் ஆகும், இன்டோருக்கு செட் ஆகாது. அது ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸுமே தான். மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீசனுக்கும் கண்டிப்பாக அடிக்க முடியாது, சம்மருக்கு மட்டும்தான். ஸ்ப்ரிங்கில் கொஞ்ச நாள் அடிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஜூன் ஆகஸ்ட் வரைக்குமே நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அடிக்கலாம். அதுவும் ஹீட்டில் கிளைமேட் அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், நல்லாவே இருக்கும். எனக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறமேட்டா வந்து இது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சிந்தட்டிக்காக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ண உடனேமே நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பர்ஃப்யூமே அடித்த உடனே நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தா கொஞ்சம் சிந்தட்டிக்காகவும் இருக்கும், அந்த ஆல்கஹால் ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் மைனஸ் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கின்னுக்கு வந்து இது ட்ரை ஆகும்போது கொஞ்சம் கசப்பான வாசனை இருக்க மாதிரி இருக்கும் சில ஸ்கின்னுக்கு, எல்லாருக்கும் இல்லை. எனக்கு வந்து நான் வந்து இதில் நிறையா வந்து டாக்கோபின் தான் பார்த்தேன் என்னோடய ஸ்கின்னில். டாக்கோபின்னும் அந்த மஸ்கி ஸ்மெல் தான் இருந்துச்சு. சில பேருக்கு வந்து இது அந்த ஒரு கசப்பாக இருக்க வாசனை எப்படி இருந்தால், ஒரு பச்சை ஒரு இலையோ பாவக்காவோ ஸ்மெல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஸ்மெல் இதில் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. அதுதான் பிரச்சனை. மற்றபடி ஓவராலாக கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பர்ஃப்யூம் தான், தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுத்துச்சுன்னா இதுக்கு ஒரு 5 out of 5 கொடுப்பேன். பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றதுனால தான், லேக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸுன்றதுனால தான் ஒரு 3.9 கொடுக்கலாம் இந்த பர்ஃப்யூமுக்கு. இந்த பர்ஃப்யூம் வந்து 30 ml, 50 ml, 100 ml, 200 mlன்னு இருக்குது. 30 ml அரவுண்ட் ஒரு 4600. ப்ரைஸ் மாறலாம். 100 ml வந்து ஒரு 9000 அளவு வரும், கிட்ட வரும். 200 ml வந்து ஒரு 12,000 கிட்ட வரும். ஸோ நீங்கள் வாங்கி பர்ஃப்யூம் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 ml வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுங்கள், இல்லை டீகேன் வித்தாக கலெக்ட் பண்ணுங்கள். மற்றபடி இது பிளைண்ட் பை தான். ஸோ தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கன்லேயே இந்த பர்ஃப்யூம் வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.